பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதாக நன்றி சொல்கிறேன். என்னோட கூட ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம், அதில் முதல் ஹாஃப். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆமீன். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி, உங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கும்படி, உங்கள் குடும்பத்துக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம். இன்னும் கர்த்தர் இறங்கலையே, என் பிள்ளைகள் வாழ்க்கை மாறலையே, என் குடும்பம் மாறலையே, கணவர் மாறலையே, மனைவி மாறலையே, என் ஊழியத்தில் இன்னும் மாற்றம் வரலையே. கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். அவர் இறக்கத்துக்கு அளவே இல்லை. ஒரு விஷயம், உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை திறப்புலேருந்து ஜெபிக்கிறச்சே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருந்து அவர் காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? எதற்காக? உங்கள் குடும்பம் அவர்கிட்ட ஓடி வரணும், உங்கள் பிள்ளைகள் ஓடி வரணும்னு. எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் இரக்கம் செய்யும்படிக்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, யார் யார் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல தேவனே நீர் இறங்கும்படியாக அவர்கள் ஜபிக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்கு இரக்கம் கொடுக்கும்படி நீர் காத்து கொண்டிருக்கிறீரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, அவர்கள் எல்லோரும் உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே, உங்கள் சமூகத்துக்கு ஓடி வந்து உங்ககிட்ட கெஞ்சும் போது ஆண்டவரே, ஜபிக்கும் போது அவர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஊழியத்துக்கும் அவர் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் தேவரே நீர் இரக்கம் பாராட்டும்படி நீ காத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, அவர்கள் உமக்கிட்ட ஓடி வந்து ஜெபிக்கிறச்சே நீர் இறங்குவீராக, உம்முடைய இரக்கத்தை காண்பிப்பீராக. தேவநாமம் அவர்கள் மூலம் மகிமைப்படட்டும் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் எல்லோரையும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால் நீர் ஆண்டவரே அவர்கள் கிருபையினால் மன்னித்து ரட்சித்து உம்முடைய இரக்கத்தினால் அவர்கள் உம பக்கம் இழுத்துக் கொள்வீராக, பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரோட இறக்கத்தை வேண்டி நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய எந்தெந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் இப்போ ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ அந்த விஷயத்தில் தேவன் இறக்கம் காண்பிக்கணும்னு ஓடி அவர் சமூகத்தில் விழுங்க. நிச்சயமாக அந்த விஷயத்தில் தேவன் உங்களுக்கு இறக்கத்தை காண்பிப்பார். ஆமீன். காட் பிளஸ் யூ.